ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய வேலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரியான பலவிதமான சமையல் குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுமே ரொம்ப பயனுள்ள குறிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காய்கறிகளோட தோல் சீவுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஈஸியாக பயன்படுத்த போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கத்தி வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு நம்ம எடுப்போம். அதை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சமே ஈஸியாகவே இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னாலோ அல்லது ஸ்கூலுக்கு பசங்க கிளப்புற டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு டைமே இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம இந்த டிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அந்த இஞ்சியோட தோலெல்லாம் வந்து சீவிட முடியும். இதுக்குன்னே வந்து நீங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைம் இருக்கும்போது நார்மலாக பண்ணிக்கலாம். ஆனால் அவசர டைமில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியோட இடுக்குலலாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இஞ்சி வந்து கொஞ்சம் துண்டாக உடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இஞ்சியோட தோல் சீவுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரட்டோட தோல் சீவுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட தோல் சீவுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தோல் சீவுனதையும் தோல் சீவாதையும் வச்சு நான் கூடவே கம்பேர் பண்ணி காமிப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இதுக்கு மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, பீட்ரூட்னு இன்னும் சில காய்களுக்கும் இதே மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். அவசரமாக சமைக்கணுன்றப்ப இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் முழுக்க கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையோ அல்லது மல்லியோ அல்லது புதினாவோ நம்ம சில நேரங்களில் வந்து நிறைய வாங்கிடுவோம். ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து சில டைமில் வந்து மீந்து போயிடும். அந்த மாதிரி டைம்லையோ அல்லது நம்ம விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் நிறைய வாங்கியிருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலைகளை வந்து உருவி ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு தட்டிலையோ போட்டுட்டு நீங்கள் வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சிடலாம். ஒரு நாள் வந்து காய வச்சாலே போதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் 2 நாள் போல் காய வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் வருஷம் முழுக்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நார்மலாக வெளியில் வச்சோம் அப்படின்னு சொன்னாலே வருஷ கணக்குக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலை, மல்லி, புதினா இல்லாதப்ப அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை உருவும் பொழுது இந்த மாதிரி மொத்தமாக காம்புகள் நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நுனியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொழுந்தான பகுதி மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை சாம்பார்லையோ அல்லது ரசத்துலையோ போட்டோன்னு சொன்னால் ரொம்பவே வாசனை மனமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடியே காய வச்ச கருவேப்பிலையை கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காஞ்சி போயிருக்கிறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லாயிருக்கும். சில சமையலுக்கு கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி காய வச்சிருக்க கருவேப்பிலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தாளிக்கும் போதெல்லாம் இந்த கருவேப்பிலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி சில சமையலில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம வந்து கைகளாலே அப்படியே க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கருவேப்பிலையே சாப்பாட்லேருந்து பொறுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த கருவேப்பிலையுடைய சத்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலையிலேருந்து இருக்கக்கூடிய சத்து வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட புதினா இல்லாத சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே டீ போடுறோம் இல்லையா, அப்போ வந்து இதோட இலையிலேருந்து 1-2 இலை மட்டும் நம்ம டீ போடும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டீ வந்து ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த சோப்பு டப்பாலேயே வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த ஸ்க்ரப்பர் வந்து வீணாக போயிடும். அதே மாதிரி இந்த சோப்பும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஊறி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஹூக் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இதை மட்டும் பிரிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அப்படியே கூட நம்ம ஒட்டலாம். ஆனால் தண்ணி படுற இடம் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வரவே வராது, நல்லா ஒட்டிக்கும். இது அப்படியே சிங்கோட பைப்புக்கு பக்கத்தில் எந்த இடத்துல வசதியாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். உடனே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு காஞ்சிரும். ஸோ நம்ம இதை வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. உடனே நம்ம வந்து ஸ்க்ரப்பரை வந்து மாட்டி வச்சிடலாம். ஸோ பாத்திரம் கழுவுனதுமே இந்த ஸ்க்ரப்பரை வந்து அலசிட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரப்பரும் வந்து சீக்கிரத்தில் வீணாக போகாது. அதே மாதிரியே சோப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகாமல் இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்க்ரப்பர் மாட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு டப்பாவை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வடியக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளேயே நமக்கு ஊற்றிடும். ஸோ கீழே எங்கேயும் தண்ணி சொட்டாமல் அந்த இடத்துல கரை படியாமலும் இருக்கும். இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிப்பாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இதை உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு நம்ம நிறைய பேர் இதை வாங்குறதே கிடையாது. ஸோ இதை ஈஸியாகவும் குயிக்காகவும் உரிக்கிறது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சமையல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன வெங்காயத்தோடைய மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணீருக்குள்ளே இதை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே மேலேயும் அடியிலையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு உரிக்காமல் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் 3-4 மடங்கு சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் இதை வந்து உரிக்கிறதுக்கு சிரமப்படுறதுனால தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வெங்காயத்தில் சமைக்கிறத விட இந்த சின்ன வெங்காயத்தில் சமைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சமையலில் இதை தான் அதிகமாக பயன்படுத்துவோம்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் அடியிலையும் கட் பண்ணி போட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு இதை ஒரு ½ அன் ஹவர், அதாவது நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு, அதாவது சாதம் வடிக்கிறது, மற்ற காய்கறிலாம் வந்து அரிஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உரிச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 கைகளை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாலே தோலெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து 2 கைகளையும் போட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி நம்ம அதை தேய்க்கும் பொழுது அந்த தோலெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கழண்டு வந்துடும். இப்போ வந்து அப்படியே நம்ம தோலெல்லாம் எது வந்து கழண்டிருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு 1, 2 வந்து உறிஞ்சி வராமல் இருக்கும், அதை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் தாங்க கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் நமக்கு கத்தியும் தேவைப்படாது. இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும், நம்மளுடைய வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க. இது வந்து நமக்கு எல்லா டைம்லையுமே பயன்படக்கூடிய ஒரு குறிப்புங்க. இட்லி மாவு அப்படின்றது எல்லா சமயத்துலையுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. இட்லி மாவை சீக்கிரமாக புளிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும், புளிக்காமல் இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு வேளை புளிச்சிருச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரைச்ச மாவை புளிக்காமல் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெத்தலை இருக்கு இல்லையா, இதோட காம்பை வந்து கில்லாமல் அப்படியே வந்து கவுத்தி போட்ட மாதிரி மாவு மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் இதே மாதிரி பொசிஷனில் நீங்களும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமாக வந்து அது புளிக்காதீங்க. 10 நாள் வரைக்கும் நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது வெத்தலையோட வாடை வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது வெத்தலையோட வாடை கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்தது ரொம்ப புளிச்சு போன மாவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி புளிச்சு போன மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் எந்த பாத்திரத்தை வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய மாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அடியோடு வந்து லேசாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. அடியோட 1 அல்லது 2 முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வெயிட் பண்ணலாம். இந்த மாவோடைய புளிச்ச தன்மைலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தண்ணியில் நல்லா கலந்து வந்து மேலே நிற்கும். இந்த தண்ணி அப்படியே மேலோட கீழே சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கக்கூடிய மாவு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்ற முடியாது, தோசை மட்டும்தாங்க ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே இருக்கக்கூடிய தண்ணியை இருத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடியில் இருக்கக்கூடிய மாவு நீங்கள் நார்மலாக தோசை சுடக்கூடிய மாவு எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்கும். பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. அதே மாதிரியே குளிர்காலத்தில் மாவு சீக்கிரமாக புளிக்கவே செய்யாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த பாக்ஸில் நீங்கள் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை சுற்றி ஒரு 2-3 போர்வை போட்டு சுற்றி அதை ஒரு ரூமில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அந்த ஹீட்டில் வந்து மாவு புளிச்சிரும். ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் அரைச்ச மாவை பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லா நேரத்துக்குமே இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸும் ஆரோக்கியமான ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.